கண்டிப்பா இவங்க கிட்ட வந்து அந்த செடார் நட் ஆயில் தயார் பண்ற ஃபார்முலா இருக்கும். அத வச்சு நம்ம பல கோடி நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய ஷிப்ப வந்து மறுபடியும் எல்லாமே ஃபில் பண்ணி மறுபடியும் அதே டயாகா ஃபாரஸ்ட்டுக்கு போவாரு. அதே டயாகா ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு, அங்க அவரு போகும்போது தான் ஃபர்ஸ்ட்டு அனஸ்தீசியாவ பார்க்குறாங்க. ஆ மரம் சின்ன சின்ன துண்டுகளா செஞ்சு நம்ம கழுத்துல அணிஞ்சுக்கணும். யாரெல்லாம் இந்த கழுத்துல அணிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க வந்துட்டு ரொம்ப அ சைலண்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப அன்பா ஆயிடுவாங்க. அந்த விளாடிமிர் மிக்ரி இந்த ஆத்தர் வந்துட்டு இப்படிப்பட்டவர் தான் இவ்ளோ ஒரு புக்க வந்து எழுதியிருக்காரு. ஸோ பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலுமே. ஸோ அந்த மாரி ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு மனிதன் தான் இவரு. ஸோ அவருக்கு வந்து அந்த மாரி ஆகுது. அதுக்கப்புறமா வந்து அந்த செடார் ஆயில வந்து அவர் குடிக்கிறாரு. அ அதுக்கப்புறமா அவருக்கு சரியாகுது ஆக்சுவலா. அவருக்கு பாடி வந்து சரியாகுது. சரியானதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகியும் போயிடுறாங்க. ஸோ இதுவும் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. இந்த மாரி யாரோ வந்து ஒருத்தர் சீக்ரெட்டா வந்து அந்த ஆயில வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. யாருன்னு தெரியாது அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா. ஒவ்வொரு வேர்டுக்குமே பவர் இருக்கு. நீங்க அத எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா உச்சரிக்கிறீங்களோ, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய வேர்ட்ஸ் தான் உங்களுடைய பவர். அதனால நீங்க எந்த ஒரு கெட்ட விஷயமான வேர்ட்ஸ நீங்க யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா நம்ம நல்ல வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணலாம். லைஃப்ல நெறைய சேலஞ்சஸ் வரும் தான். பட் ஆனா இட்ஸ் ஓகே. அது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு பாஸ் பண்ணி விட இந்த மாஸ்டர்ஸ்லாம் நம்ம கூட இருக்காங்க. கண்டிப்பா நீங்க நம்பிக்கையோட வந்து சரியான வேர்ட்ஸ யூஸ் பண்ணுங்க. சரியான சப்தத்திலயும் யூஸ் பண்ணணுமா. ஸோ அந்த மாதிரி அ அவங்க வந்து நெறைய விஷயம் நம்மளுக்கு கத்துக் குடுக்குறாங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கும். நம்ம கடகடன்னு சப்ஜெக்ட்குள்ள போகலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அ எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இவரு விளாடிமிர் மீக்ரே அப்படின்றவர் வந்து ஒரு வியாபாரி. அவரு வந்து நெறைய கவர்ன்மென்ட் அசோசியேஷன்ஸ்லலாம் நெறைய இடத்துல வந்து வொர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய ஹையர் அஃபிஷியலா இருந்திருக்காரு. ஸோ அவரு வொர்க் பண்ண டைம் எல்லாமே வந்துட்டு ஒரு வார் பீரியட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார் டைம்ல வந்துட்டு ஒரு ஒரு கிரைசிஸ் அப்படின்னுவாங்க. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, ரஷ்யால வந்து வார் நடக்குது. அதனால அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலி கிரைசிஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு டைம்ல தான் வந்து ஆ அவரு என்ன பண்றாருன்னா, விளாடிமிர் மீக்ரே அ ஒரு அ ஷிப் எடுத்துக்கிட்டு அதாவது ஒரு ஷிப் எப்படின்னா, ஒரு பழைய ஷிப்ப வந்துட்டு அ அவரு வந்து ரெனோவேட் பண்ணி, வாங்கி அந்த ஷிப்ப வந்து எடுத்துட்டு போறாரு. அவருடைய ஐடியா என்னன்னா, கூட்ஸ் எடுத்துட்டு போவாரு. ஸோ அந்த நதி ஓரமா போக போக வந்துட்டு, அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு அதாவது இப்போ நம்ம இந்தியா மாரி இருக்காது ரஷ்யா. ரஷ்யா வந்துட்டு அ ரொம்ப ஒரு பரந்து விரிந்த ஒரு ஊரு. ஸோ அந்த பரந்து விரிந்த ஊர்ல வந்துட்டு, அ அங்கங்க அ அந்த நதி ஓரத்துல வந்து அந்த கிராமம் எங்கேயோ ஒரு கிராமம் இருக்கும். அப்புறமா இன்னும் ரொம்ப தூரத்துல ஒரு குட்டியோண்டு இன்னொரு கிராமம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இவரு என்ன பண்றாருன்னா, அவரு வந்து நெறைய கூட்ஸ் வந்து ரஷ்யால அ அவருடைய மாஸ்கோல இருந்து நெறைய கூட்ஸ வந்து சிட்டில இருந்து கூட்ஸ வந்து அந்த அ அ ஷிப்ல போட்டுக்கிட்டு ஒரு பிசினஸ் ஷிப் அது. ஸோ அந்த ஷிப்ப வந்து கொண்டு போயிட்டு அவரு ஒவ்வொரு ஊரா வந்து போயிட்டே இருப்பாரு. ஸோ ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற மீனு, அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற பழம், அ அந்த காட்டு பகுதியில இருக்கிற என்னென்னலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரேரா கிடைக்குமோ, அது எல்லாமே வந்து இவங்களுக்கு குடுப்பாங்க. இவங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு வந்து மாடர்ன் எக்யூப்மென்ட்ஸ் இப்போ டிவி, ரேடியோ அந்த மாரிலாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ துணி, அந்த மாரி என்னென்னலாம் வேணுமோ, அத வந்து அவங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஷிப் வந்து அவரு வந்து எடுத்துட்டு போறாரு. அவருடைய இது என்னன்னா, ஒரு பிசினஸ் மேன்.
அவர் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு ரொம்ப பிசினஸ் மேன். அவருடைய ஆண்டர்பிரனர். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த மாரி போயிட்டே இருக்காரு. ஒரு ஊர்ல வந்துட்டு அந்த ஷிப் வந்து இறங்குது. அந்த ஷிப் வந்து இறங்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு அ இறங்குனதுக்கு அப்புறமா அங்க வந்து ஒரு 2 பேர் வந்து இவங்கள வந்து மீட் பண்றாங்க. அவங்க பார்க்க ரொம்ப வயதானவங்களா இருக்காங்க. பட் ஆனா, அவங்க வந்து அந்த மாரி நடுக்கமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹெல்தியா இருக்காங்க. ஆனா, அவங்க பார்க்கறதுக்கு ஒரு 100 இயர்ஸ் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாரி வச்சுக்கோங்க. ஸோ, அவங்க வந்து ஒருத்தர் வந்து பேசுறாரு, ஒருத்தர் மௌனமா இருக்காரு. ஸோ, இவங்க 2 பேர் வந்துட்டு இவர்கிட்ட பேசுறாங்க. அ அந்த கொஞ்சம் யங்கா இருக்கிறவங்க, இவரு வந்து என்னுடைய ஃபாதர் தான் இவரு. ஸோ, நீங்க வந்து இந்த அ உங்க உங்க கிட்ட இருக்கிற லேபர் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அவங்க பணியாட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள வந்து ஒரு 20, 30 பேர எங்க கூட கூட்டிட்டு வந்தோம்னா, நாங்க வந்து உங்களுக்கு ஒரு அ ரிங்கிங் செடார்ஸ் அப்படின்ற ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்த வெட்டிட்டு, நீங்க வந்து எனக்கு காசுலாம் நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம். நீங்க எடுத்துட்டு போயிட்டு, அது துண்டு துண்டா வெட்டிட்டு, எல்லாருக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா குடுங்க. இல்லன்னா நீங்க வந்து வித்துக்கோங்க. என்ன வச்சாலும் பண்ணுங்க எங்களுக்கு. ஆனா இது மேக்ஸிமம் நீங்க ஃப்ரீயா குடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு நாங்க ட்ரேடிங்கா வந்து ஒரு ட்ரைடு மஷ்ரூம்ஸு, அந்த காட்டு பகுதியில ட்ரை பண்ண விஷயங்கள வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு வந்து புரியவே இல்ல. அவர் சொன்ன விஷயங்கள்ல. இந்த ஃபாரஸ்ட் எங்கேயோ இருக்கா. ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். ஸோ அந்த டயாகா அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட்ல தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ ஓப் ரிவர் அந்த ரிவருக்கு 28 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் இவங்க சொல்ற இடம் இருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நெறைய அப்படியா அந்த ஸ்விங்கிங் ஸ்டடார்ஸ்னா என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா? அப்படின்றாங்க. இந் அ அவரும் வந்து ஒரு கழுத்துல வந்து ஒரு அணிஞ்சிருக்காரு. ஒரு செடாருடைய ஒரு துண்டு வந்து அவர் அணிஞ்சிருக்காரு. இவரு கூட பேசும்போது அவர் பெரியவர், ரொம்ப பெரியவர் வந்துட்டு அப்பப்போ இந்த மாரி அதாவது ரொம்ப நடுக்கமா இருக்கும்போதெல்லாம் அவரு இந்த ரப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நார்மலா பேசுறாங்க. ரப் பண்ணிக்கிறாங்க. அந்த மாரி நார்மலா பேசுறாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இவருக்கு இன்னும் எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. அந்த ரிங்கிங் செடார் ட்ரீ வந்துட்டு 300 இயர்ஸ் வந்து வளரும். அதுக்கப்புறமா வந்து அத நம்ம வெட்டி எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்துக்கணும். அந்த ரிங்கிங் செடாரோடைய அ மரம் அ சின்ன சின்ன துண்டுகளா செஞ்சு நம்ம கழுத்துல அணிஞ்சுக்கணும். யாரெல்லாம் இந்த கழுத்துல அணிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க வந்துட்டு ரொம்ப அ சைலன்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப அன்பா ஆயிடுவாங்க. அ அந் அ அந்த மாரி சொல்றாங்க. அன்பா ஆயிடுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அவங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட ரொம்ப சரியாயிடும். அவங்களுடைய செக்சுவல் லைஃப்பும் நல்லாருக்கும். அப்படின்னு சொல்றாங்க. இவரு வந்து நம்பவே மாட்டாரு ஆக்சுவலா. யாரோ ரொம்ப வயசானவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஒளறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி நெனச்சிடுவாரு அவரு. இதுக்குன்னு நான் வந்து 20 பேர கொண்டு போயிட்டு, இவங்க சொல்றது உண்மையா? இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படின்னு இப்போ நம்மளும் அப்படிதான் நெனைப்போம் இல்லையா? அவர் வந்து பக்கா பிசினஸ் மேன். அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒண்ணுமே தெரியாது. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு இவங்க 2 பேர் வந்து இந்த மாரி ரிங்கிங் செடார்ஸ் இருக்கு. அது வந்து 300 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அத வெட்டலன்னா, அதுவே வந்து தன்னை தகிச்சுக்கும். அதுவே அ ஒரு 1 1/2 வருஷம் அந்த மாதிரி அதுவே உள்ளுக்குள்ள எரிச்சுக்கிட்டே இருக்குமா அந்த ரிங்கிங் செடார்ஸ் அ மரம். செடார் ட்ரீ அப்படின்றாங்க. ஸோ அந்த செடார் ட்ரீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாங்க. அ எனக்கு அவ்வளோலாம் டைம் கிடையாது. நான் வந்து போறேன் அப்படின்னு அவரு வந்து அவ அவர் வேலை முடிஞ்சதுமே அவரு போயிடுறாரு ஆக்சுவலா. இவரு போறதுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கழுத்துல கடகடன்னு இவரு வந்து ஒரு அ அந்த செடார் வுட்ட வந்து கட்டி விட்றாரு. ஒரு பெண்டன்ட்ட வந்து கட்டி விட்றாரு. கட்டி விட்டுறாரு. இவங்க வந்து போயிடுறாங்க. இவங்க நார்மலா பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலா பிசினஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாரு. இவரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அந்த மாரி இந்த 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 ஷிப்லயே இருக்காரு இல்லையா? அதனால சரியான உணவு கிடையாது. ஸோ அந்த உணவும் இல்ல.
ஸோ, அதனால வந்து அவருக்கு பயங்கரமான அல்சர் வந்துடுது. அல்சர் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆறாரு ஆக்சுவலா. அட்மிட் ஆயிட்டு அ ரொம்ப ஒரு 3 மாசம் ரொம்ப சீரியஸா இருக்காரு. பட் ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, இவருக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இவரு ஒரு ரொம்ப ஹையர் அஃபிஷியலா இருப்பாரு. அதனால இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து குடுத்துட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட்லயே வந்து ஒரு ஹையர் அஃபிஷியலுக்கு எப்படி குடுப்பாங்களோ, அந்த மாரி ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருப்பாங்க. ஆ ஸோ இவரு வந்துட்டு ஆக்சுவலா அல்சர் அப்படின்ற ஒரு வார்ட் இருக்கும் இல்லையா? அந்த வார்ட் இல்லாம, இன்னொரு ஃப்ளோர்ல வந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குற டாக்டர வந்து ஸ்பெஷலா இன்னொரு ஃப்ளோர்ல வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் குடுக்கணும் அப்படின்னு ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் வாங்கிட்டு, வேற ஃப்ளோர்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ இவரு ரொம்ப நாள் இருப்பாரு ஹாஸ்பிட்டல்ல. பட் ஆனா சடனா வந்துட்டு அ ஒரு லேடி அவங்க வந்துட்டு ஒரு மாஸ்க் போட்ட ஒரு லேடி வந்துட்டு செடார் ஆயில வந்து அவங்க டேபிள்ல வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டாக்டரும் வந்துட்டு அந்த ஆயில வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. அந்த ஆயில் குடிச்சதுக்கு அப்புறமா, அவங்களுக்கு வந்து சரியாயிடும். அந்த ஒரு அ பயங்கரமான அ அல்சர் வந்துட்டு சரியாயிடும். ஏன்னா, ஒரு சாப்பாடெல்லாம் கண்ட மேனிக்கும் சாப்பிடுவாரு. பயங்கரமான நான்வெஜ் சாப்பிடுவாரு. அந்த விளாடிமிர் மீக்ரி இந்த ஆத்தர் வந்துட்டு இப்படிப்பட்டவரு தான் இவ்ளோ ஒரு புக்க வந்து எழுதியிருக்காரு. ஸோ பயங்கரமா குடிச்சிட்டு இருப்பாரு எப்ப பார்த்தாலுமே. ஸோ அந்த மாரி ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு மனிதன் தான் இவரு. ஸோ அவருக்கு வந்து அந்த மாரி ஆகுது. அதுக்கப்புறமா வந்து அந்த செடார் ஆயில வந்து அவரு குடிக்கிறாரு. ஆ அதுக்கப்புறமா அவருக்கு சரியாவுது ஆக்சுவலா. அவருக்கு பாடி வந்து சரியாவுது. சரியானதுக்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகியும் போயிடுறாங்க. ஸோ இதுவும் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. இந்த மாரி யாரோ வந்து ஒருத்தர் சீக்ரெட்டா வந்து அந்த ஆயில வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. யாருன்னு தெரியாது அப்படின்னு. அந்த டாக்டரும் அதுதான் ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் குடுத்தாலுமே சரியாகாத அவங்களுக்கு வந்து, இந்த டாக்டர் வந்து இந்த செடார் ஆயில் குடுத்ததுக்கு அப்புறமா சரியானதுமே, இவரு வந்து நெறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆ அதாவது இப்போ ஒரு கேப் வந்திருக்கு இல்லையா? அப்புறம் அவருக்கு வந்து எல்லாமே வந்து ஞாபகப்படுத்திக்கிறாரு. இது என்னது செடாரிட்ரின்னா என்ன? அப்படின்றத பத்தி அவர் வந்து ரொம்ப படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா, செடாட்ரிய பத்தி பைபிள்லயும் வந்து ஏன்னா அவங்கலாம் கிறிஸ்டியன்ஸ் இல்லையா? அதனால அவங்களுக்கு எல்லா நாலேட்ஜும் வந்து இந்த பைபிள் சார்ந்ததா தான் இருக்கும். ஸோ பைபிள்லயும் வந்து செடாட்ரிய வச்சு நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா அந்த செடார் ட்ரீ, செடார் நட்ஸு இது எல்லாமே வந்து இத சாப்பிட்டதுனால ரொம்ப ஹெல்தியா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதும், இதெல்லாம் வந்து இந்த ரஷ்யா காட்டுப்பகுதி அந்த ம் டயாகா அந்த அந்த பகுதியில தான் வந்து இந்த செடார் ட்ரீஸ் வந்து இயற்கையாவே வளருது. ஸோ அந்த அ மரம், அந்த ஆயில் அதெல்லாம் வந்து இவருக்கு ஞாபகம் வருது கொஞ்சம் கொஞ்சமா. என்னன்னா, இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அஃபிஷியலா இருந்திருக்காரு இல்லையா? அப்ப வந்துட்டு இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து இவருக்கு வந்து ஒருத்தவங்க வந்து, நீ எனக்கு வந்து 1 கிலோ செடார் நட்ஸ் நீ குடுத்தேன்னா, நான் உனக்கு வந்து அ $1000 வந்து பிரைபா தரேன் அப்டின்றாரு. லஞ்சமா தரேன் அப்டின்றாரு. அப்புறம் இவரு வந்து, என்னப்பா இவரு இவ்ளோ அ இது பண்றாரே! அம் இதுக்கெல்லாம் நாம வந்துட்டு அ நாம வந்து ரஷ்யா இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவ்ளோ ஒரு எக்கனாமிக்கலா ரொம்ப டவுனா இருக்கு. ரஷ்யாவோட எக்கனாமிய ஏத்தணும் அப்டின்ற மாரி இவரு வந்து, இல்ல நான்லாம் குடுக்க முடியாது அப்டின்னு. நார்மலானா குடுத்துருப்பாங்க ஆக்சுவலா. ஏன்னா, இவரு வொர்க் பண்ணது வந்து, அந்த ஒரு செடார் நட்ஸ் எல்லாம் க கு அ கிடைக்கிற மாரி இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால தான் இவரு வந்து ஒரு ஆஃபீசரா வொர்க் பண்ணிட்டுருப்பாரு. பட் ஆனா, இவரு வந்து என்னால குடுக்க முடியாது அப்டின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ, அதுக்கப்புறமா வந்துட்டு இவரு நெறைய ரிசர்ச் அப்பயே பண்ணியிருப்பாரு. இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ, அப்பயே வந்து இவரு வந்து என்ன இந்த செடார் நட்ஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அந்த செடார் நட்ஸ்ல இருந்து வர்ற ஆயில ஆ இவங்க வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு 100 எம்எல்‌க்கு ஒரு 10 எம்எல் 1:10 ரேஷியோ கூட இருக்காது.
ஸோ அவ்வளோ கொஞ்சமா வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணி அது எல்லாமே ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் ரொம்ப க்ளோயிங்கா இருக்குமா. அந்த மாதிரி வந்து அந்த ஃபேஸ்க்கான க்ரீம்ஸ், ஆயின்மெண்ட்ஸ், அந்த ஆயில் அதுல எல்லாம் அந்த கொஞ்சமா செடார் ஆயில மிக்ஸ் பண்ணி நெறைய டாலர்ஸுக்கு விக்கிறாங்க. அதாவது ஒரு $1000 அந்த மாரி ரொம்ப காஸ்ட்லியா விக்கிறாங்க. ஏன் இவங்க என்னடா எனக்கு வந்துட்டு இவ்ளோ குடுக்குறேன் அப்டின்னாங்க. இவங்க வந்து அது 10 மடங்கு அதிகமா, ஒரு 100 மடங்கு அதிகமா வந்து அவங்க அதுல லாபம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நாமளே வந்து செடார் ஆயில தயார் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் அப்பயே வந்துட்டு இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே இந்த செடார் நட்ஸை வந்து கொண்டு வந்து அதுலேருந்து ஆயில்லாம் பிரிக்க வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் அவரால் முடிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக ரொம்ப லாஸ் ஆயிருக்கும் அவருக்கு. நிறைய நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணி வேற அவர் வந்து ஆயில் தயார் பண்ணணும் அப்படின்னு வச்சிருப்பாரு. பட் ஆனா, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து அந்த ஆயில் தயார் பண்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு அ சீக்ரெட்டான ஒரு விஷயமா வச்சிருக்காங்க. இவுங்க ஆக்சுவலா அந்த செடார் நட்ஸ் எல்லாம் வந்து ரஷ்யால தான் விளையுது. என்ன இது ரஷ்யால விளையுது. பட் ஆனா நம்பளுக்கு வந்து அந்த ஆயில் தயார் பண்ற டெக்னிக் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு நெறைய ரிசர்ச் பண்ணி அவரு ஃபெயில் ஆயிருப்பாரு ஆக்சுவலா. ஃபெயில் ஆயிருப்பாரு. அது எல்லாமும் அவருக்கு வந்து எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ, அப்புறம் அவரு வந்து என்ன பண்றாருன்னா, இப்ப இந்த மாரி ரெஸ்டிங்லாம் ஆயிருக்கும். ஸோ, இதெல்லாம் ரெஸ்டிங் ஆனதுக்கு அப்புறமா, இவருக்கு இந்த வியாபாரம் நடக்கல இல்லையா? ஆக்சுவலா ஷிப் வந்து ஒரு 4 மாசம் எங்கேயுமே போகல. காலியா இருக்கு இல்லையா? சரி இந்த செடார் ஆயில வந்து இந்த ஃபார்முலாவ இவருகிட்ட இருந்து வாங்கலாம். இவங்க பெரியவங்க இந்த செடார் ட்ரீய பத்தி எவ்ளோ விஷயம் பேசுறாங்க. கண்டிப்பா இவங்க கிட்ட வந்து அந்த செடார் நட் ஆயில் தயார் பண்ற ஃபார்முலா இருக்கும். அத வச்சு நம்ம பல கோடி நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய ஷிப்ப வந்து மறுபடியும் எல்லாமே ஃபில் பண்ணி மறுபடியும் அதே டயாகா ஃபாரஸ்ட்டுக்கு போவாரு. அதே டயாகா ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு, அங்க அவரு போகும்போது தான் ஃபர்ஸ்ட்டு அனஸ்தேசியாவ பார்க்குறாங்க. இவங்க வந்துட்டு அந்த 2 பெரியவங்க வந்து அங்க இல்ல ஆக்சுவலா. அந்த 2 பெரியவங்க வந்து அப்ப இவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு, அவரு வந்து சின்ன ஒரு அ ஒரு பெரிய ஒரு அப்பா வந்து மகன கேட்பாரு. "என்ன அவர அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா?" அப்படின்னா, "இல்ல அவர அக்செப்ட் பண்ற மாரி இல்ல. நாம ட்ரை பண்ணோம் என்ன பண்றது?" அப்படின்ற மாரி அவங்க போயிடுவாங்க. இப்ப இவரு மறுபடியும் போறாங்க. போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் அனஸ்தேசியா வந்து ஒரு பொண்ணு ஆக்சுவலா அனஸ்தேசியா அப்படின்றத விட ஒரு யங்கான ஒரு பொண்ணு. ஒரு 30ஸ்ல இருக்காங்க அவங்க. பட் ஆனா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப யங்கா இருப்பாங்க. அனஸ்தேசியா ரொம்ப யங்கா, ரொம்ப ஒரு மெல்லிய உடல்வாகு. ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப ஒரு அவங்க ரஷ்யன்ஸ்க்கே இருக்கிற ஒரு கலர்ல இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு கோல்டன் ரெட் கலர்ல வந்து ஆ அவங்க ஹேர் கூட வந்து அந்த மாரி கோல்டன் ஹேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆம் அவங்க வந்து ஒரு ஹேண்ட்ஷேக் குடுக்குறாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த விளாடிமிர் மீக்ரே வந்து அனஸ்தேசியாவ மீட் பண்றது. ஸோ இவ்ளோ விஷயம் நம்ம ஏன் பார்க்கணும்னா, ஸோ விளாடிமிர் மீக்ரே வந்துட்டு உண்மையிலேயே ஒரு வியாபாரி தான். அவரு இப்ப கூட வந்து வியாபாரம் தான் பண்றாரு. ஆக்சுவலா இந்த செடார்நெட் ஆயில்ல வியாபாரம் பண்றாரு. ஹி இஸ் எ லைவ் பர்சன். அவர் வந்து இருக்கிற மனிதன் தான். பட் ஆனா அனஸ்தேசியா அப்படின்றவங்க வந்து இத்தன புக்ஸ் எழுதுனதுக்கு அப்புறமாவும், அவங்களுடைய ஃபோட்டோவும் சரி, அவங்க யாருக்குமே வந்து வெளியவும் சரி, யாருமே அவங்கள பார்த்ததே கிடையாது. வெறும் விளாடிமிர் மீங்ரேவோட புக்ஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு அந்த நாலேட்ஜ் கிடைக்குது. ஸோ, அதனால அனஸ்தேசியா என்ன சொல்றாங்க அப்டின்னா, "ஃபார் தோஸ் ஹூ பிலீவ் ஐ எக்ஸிஸ்ட்" அப்டின்றாங்க. அதாவது யாரெல்லாம் நம்புறாங்களோ, அவங்களுக்கு நான் இருக்கேன். நம்புறவங்களுக்கு நான் இருக்கேன். அ அப்டின்றத சொல்றாங்க அவங்க. ஸோ, அதுதான் ஃபர்ஸ்ட்டு என்கவுண்டர். அ அனஸ்தேசியா வந்து அவர மீட் பண்றாரு. அவங்க வந்து ரொம்ப சாதாரணமா இருக்காங்க ஆக்சுவலா. நாமளாவது ரொம்ப ஒரு இதுவா இருப்போம் இல்லையா? அந்த மாரி கூட இல்ல. அவங்கள வந்து ரொம்ப ஹேப்பியா, ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லா அவங்க கிரீட் பண்ணிட்டு, இங்க ஒரு 2 பேரு அ ரிங்கிங் ஸ்டடார்ஸ பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க யாரு அப்டின்னா, அவங்க வந்து என்னுடைய கிராண்ட்ஃபாதர், அவருடைய ஃபாதர்.
ஸோ கிரேட் கிராண்ட்ஃபாதர் அவங்க 2 பேரு தான் உங்ககிட்ட லாஸ்ட்டா கம்யூனிகேட் பண்ணாங்க. ஆனா அவங்களால உங்களுக்கு வந்து புரியிற மாரி அவங்களுக்கு சொல்ல முடியல. அதனால நான் வந்திருக்கேன் இப்போ. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? அப்டின்னா, நான் ட்ரை பண்றேன் அப்டின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால இந்த மாரி ஒரு அழகான பொண்ண பார்த்ததுமே, அ லாடிமர் மீக்ரேக்கு வந்து நம்பவே முடியல. ஏன்னா, அ "நீ யாரு?" அப்படின்ற மாரி ஒரு கோஸ்ட் மாரி அவங்கள வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவங்கள வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது? துன்புறுத்துற மாரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா, அது எல்லாத்தையுமே வந்து அனஸ்தேசியா வந்து ஓவர் கம் பண்ற மாரி அவங்க பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் மாஸ்டர்ஸ். நாளைக்கு வந்து இந்த டயாகாக்குள்ள போயிட்டு அனஸ்தேசியா எப்படி வந்து அவங்கள வர வைக்கிறாங்க? அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன? அவங்க ஃபாரஸ்ட் எப்படி இருக்கு? அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க் யூ மாஸ்டர்ஸ்.